Hi students, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard maths chapter 3 exercise 3.8 ல உள்ள first problem option number 3 and 4 இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நாம வீடியோக்குள்ள போகலாம். ஓகேமா, option 3 and 4 பார்க்கலாம். Option 3 என்ன கொடுத்திருக்காங்கமா 16x power 4 8x square plus 1. ஓகேமா, இதுவும் பாலினாமியல் தான். பவர் வந்து நமக்கு 4 இருக்குது. இப்போ இந்த பாலினாமியல்ல வந்து சில டேர்ம்ஸ் வந்து நமக்கு மிஸ் ஆகுது இல்லையா? ஸோ அதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். எழுதலாம் சொல்யூஷன், அதாவது தீர்வு. என்ன பண்ணலாம்னா ரீஅரேஞ்ச் தி ஈக்குவேஷன். ரீஅரேஞ்ச் தி ஈக்குவேஷன் அதாவது கொடுக்கப்பட்டவையை வரிசைப்படுத்த தமிழ் எழுதிக்கோங்கம்மா. தமிழ் ஸ்டூடெண்ட்ஸு எழுதிக்கோங்க. கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷனை நம்ம வரிசைப்படுத்தி எழுதவும் அப்படின்னு எழுதிக்கோங்க. அப்போ என்ன வருமா 16x power 4. நெக்ஸ்ட்டு எக்ஸ் கியூப் டேர்ம் வந்து நமக்கு வேணும், ஆனால் அங்கே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா 0x கியூப் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வேணும், எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அப்படியே எழுதலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் டேர்ம் வேணும், ஆனால் எக்ஸ் டேர்மும் வந்து அங்கே இல்லை. ஸோ என்ன பண்ணலாம்னா 0x போட்டுக்கலாம். கான்ஸ்டன்ட் இருக்குது, நம்ம அப்படி போட்டுக்கலாம். ஓகேம்மா. நெக்ஸ்ட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி பண்ணலாமா? ஃபஸ்ட்டு இதை வந்து லாங் டிவிஷன் போட்டுக்கோங்க. ஓகேம்மா. இங்கே என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோ அதை நம்ம அங்கே எழுதலாம். 16x power 4 ப்ளஸ் 0x cube ப்ளஸ் 8x square ப்ளஸ் 0x ப்ளஸ் 1. ஓகேம்மா. ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோமா, இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்கோ அதுக்கு நம்ம ரூட் எடுப்போம் இல்லையா? அப்போ 16 root of 16x power 4 எப்படி பிரிக்கலாமா? அதை 16 வந்து 4 இல்லையா? x power 4 x square, அப்போது 4x square இன்று 4x square இல்லையா? ஸோ ரெண்டு டேர்ம் வந்துச்சுன்னா நம்ம ஏதாவது ஒன்று தான் எடுப்போம். அப்போ ஆன்சர் என்னமா வரும் 4x square. இதுக்கு வந்து நம்ம ரவுண்டு சிம்பிள் போட்டுக்கலாம். ரவுண்டு சிம்பிள். ஓகேம்மா. ரவுண்டு சிம்பிள் போட்டால் என்ன அர்த்தம், அந்த நம்பரை நம்ம இங்கேயும் எழுதணும் இங்கேயும் எழுதலாமா? 4x square இல்லையா? 4x square. அப்போ நம்ம இங்கேயும் எழுதலாம். ஓகேம்மா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணுமா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இந்த பிளேஸில் போட போகிறோம். 4 4s are 16, x square into x squareனா x power 4. அதாவது இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதுதான் நமக்கு கிடைக்க போகுது, 16x power 4. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் பாருங்கம்மா, இதை வந்து சைன் சேஞ்ச் பண்ணலாம். அப்போ தான் இது கேன்சல் ஆகும். அப்போ இது கேன்சல் ஆகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரிமைனிங் ரெண்டு டேர்மை நம்ம அப்படி இறக்க போகிறோம். 0வாக இருக்கட்டும், அப்படி நம்ம இறக்கலாம். 0x cube ப்ளஸ் 8x square. ஓகேம்மா. செகண்ட் ஸ்டெப் பாருங்கள், இந்த ரவுண்டு சிம்பிள் போட்டாலே அந்த நம்பரை நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு யூஸ் பண்ணணும். 4x square இன்று மறக்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு நம்பர் சொன்னோமா, நம்ம செகண்ட் ஸ்டெப்புக்கு 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம் இல்லையா? இங்கே 2 இங்கே 2 மறக்காமல் இருக்கிறதுக்காக, அவ்வளோதான். அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 8x square. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இதுக்கு வந்து ஸ்கொயர் பாக்ஸ். ஸ்கொயர் பாக்ஸில் என்ன பண்ண போகிறோமா, அந்த நம்பரை நம்ம டிவிஷனுக்கு வெளியில் எழுத போகிறோம். அதாவது இந்த பிளேஸ் கொஞ்சம் தள்ளி எழுதலாம். இது சிங்கிள் டேர்ம்னா இதில் டபுள் டேர்ம் வரும், அதனால் கொஞ்சம் தள்ளி எழுதலாம். 8x square அப்படி இருக்கட்டு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் என்னம்மா, இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை நம்ம அப்படி இங்கே போடலாம். x cube டிவைடட் பை இங்கே என்ன நம்பர்மா இருக்குது அந்த நம்பரை அப்படியே நம்ம இங்கே எழுதலாம். பாருங்கள், இது கேன்சல் பண்ணியாச்சுன்னா என்னம்மா வரும், ஆக்சுவலாக 0 இருக்கிறதுனால மொத்தமாக எல்லாமே நமக்கு 0 வரும் இல்லையா? 0 வரதுனால இந்த மூணாவது ஸ்டெப்புக்கு என்ன பண்ண போகிறோம், ரவுண்டு சிம்பிள். அப்போ என்ன வரும், அப்போ இந்த இடத்துலையும் போடுறோம் இந்த இடத்துலையும் போடணும். அப்போ என்ன வரும், ப்ளஸ் போட்டு 0x போட்டுக்கலாம். இங்கே வந்து இது எக்ஸ் கியூபா எக்ஸ் ஸ்கொயர் இல்லையாம்மா, எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா? அப்போ 0xன்னு போட்டுக்கலாம். இது எக்ஸ் டேர்ம் இல்லையா, நம்ம இதிலே போட்டுக்கலாம். 0x சரி 0x. அப்போ நம்ம இதை ரவுண்டு போட்டாச்சுன்னா தான் நம்ம அங்கே எங்கேயுமே எழுத முடியும். 0x இங்கேயும் ப்ளஸ் 0x. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோமா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன பண்ண போகிறோம், இப்போது 0x போட்டதை அதாவது ரவுண்டு சிம்பிளை நம்ம மறுபடியும் இங்கே இறக்க போகிறோம். 0x ப்ராக்கெட் இங்கே என்ன நம்பர்மா இருக்குது அந்த நம்பர் அப்படியே இங்கே எழுதலாம். பாருங்கள், 8x square ப்ளஸ் 0x மல்டிப்ளை பண்ணலாமா? உள்ள மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா என்ன வரும், 0x square ப்ளஸ் 0 சாரி இது எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா, எக்ஸ் கியூப் 0 ஏன்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்னா எக்ஸ் கியூப் 0x square. இதுக்கு சிம்பிள் என்னம்மா, நமக்கு வந்து இந்த சிம்பிள்
இல்லையா? இந்த சிம்பிள் என்ன அர்த்தமா? அந்த நம்பரை நம்ம இந்த பிளேஸில் எழுத போகிறோம்னு அர்த்தம். அப்போ 0x³ ப்ளஸ் 0x². நெக்ஸ்ட் நம்ம மறுபடியும் சைன் சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ 0 தட் இஸ் நோ பொலாரிட்டி, நம்ம சைன் சேஞ்ச் பண்ணண்டா. சரி, அதுக்கு போடும் மைனஸ். ஓகேம்மா, இது ரெண்டும் நமக்கு கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 8லேருந்து நம்ம 0 சப்ராக்ட் பண்ணிடுச்சுன்னா 8x² தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணுமா, இந்த ரெண்டு நம்பரை அப்படியே நம்ம இறக்கலாம். 0x ப்ளஸ் 1. ஓகேம்மா, நெக்ஸ்ட் இப்போ நம்ம 5th ஸ்டெப் எழுத போகிறோம். 5th ஸ்டெப் என்ன பண்ணணுமா, 2 இன்ட்டு ப்ராக்கெட் இங்கே என்ன நம்பர்மா இருக்குது அதை நம்ம அப்படியே இங்கே எழுதலாம். 4x² ப்ளஸ் 0x உள்ளே மல்டிப்ளை பண்ணால் என்னம்மா வரும், ஈக்குவல் டு 8x² ப்ளஸ் 0x இல்லையா? 5th வந்து என்ன சிம்பிள்மா, இந்த என்ன சிம்பிள் வரும், ஸ்கொயர் சிம்பிள், அதாவது ரெக்டாங்கிள் சிம்பிள். அப்போது அந்த ரெக்டாங்கிள் சிம்பிள் வந்துருச்சுன்னா நம்ம என்ன எங்கே எழுதணும், டிவிஷனுக்கு வெளியே. அப்போ இந்த பிளேஸில் எழுதலாம். ஓகேம்மா, கொஞ்சம் தள்ளி எழுதிக்கோங்க. இதில் 3 டேர்ம்ஸ் வரும். 8x² ப்ளஸ் 0x இல்லையா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோமா, 6th ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். இங்கே என்ன நம்பர்மா இருக்குது அதை அப்படியே இங்கே எழுதலாம். 8x² டிவைடட் பை இங்கே ஃபஸ்ட்டு என்ன நம்பர்மா இருக்குது, அகைன் 8x². இதை நம்ம கேன்சல் பண்ணி நமக்கு என்னமா கிடைக்கும், 1. இதை நம்ம ரவுண்டு சிம்பிள் போடலாம். ஏன்னா 6க்கு ரவுண்டு சிம்பிள் தான். அப்போ ரவுண்டு சிம்பிள்னால் என்ன அர்த்தமா, இந்த நம்பரை நம்ம இங்கேயும் எழுதணும் இங்கேயும் எழுதணும். அப்போ ப்ளஸ் 1 அகைன் இதுலேயும் வந்து ப்ளஸ் 1. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணுமா, சிம்பிள் 0, அதாவது 0 சிம்பிள் வந்துருச்சுன்னா, ரவுண்ட் சிம்பிள் வந்துருச்சுன்னா அந்த நம்பர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 1 ப்ராக்கெட் இங்கே என்ன இருக்கோ அதை அப்படி இங்கே எழுதலாம். 8x² ப்ளஸ் 0x ப்ளஸ் 1. 0x ப்ளஸ் 1. இப்போ நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 8x² ப்ளஸ் 0x ப்ளஸ் 1. அப்போ இது வந்து என்ன சிம்பிள்மா, இந்த மாதிரி சிம்பிள். ஓகேம்மா, இந்த மாதிரி சிம்பிள் வந்துச்சுன்னா அந்த நம்பர் நம்ம எங்கே எழுத போகிறோம், இந்த பிளேஸில் உள்ள, அதாவது டிவிஷனுக்கு உள்ள. இப்போ 8x² ப்ளஸ் 0x ப்ளஸ் 1 அவ்வளோந்தாம்மா. இப்போ நம்ம சைன் சேஞ்ச் பண்ணலாம். அப்படின்னா தான் நமக்கு கட் பண்ண முடியும். சைன் சேஞ்ச் பண்ணியாச்சுன்னா எல்லாமே கட் பண்ணியாச்சு. நமக்கு என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். அவ்வளோந்தாம்மா நமக்கு ஆன்சர் எடுத்து எழுதலாமா. நமக்கு 0 கிடச்சிடுச்சு. ஆன்சர் எழுதலாம். 16x⁴ கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை எப்படி எழுதலாம், 8x² ப்ளஸ் 1. இதோட ஸ்கொயர் ரூட் என்னம்மா வந்துருச்சு, மாடுலஸ் ஆஃப் இது இல்லையா, 4x². 0 விட்டுடலாம், ஆனால் அது வந்து எக்ஸ்ட்ராமில் 0 தானே இருக்கு, விட்டுடலாம். ஸோ ப்ளஸ் 1 அதை மட்டும் நம்ம எழுதலாம். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர்.